பக்கம் எல்எஸ்ஜி நல்லா ஆரம்பிச்ச டோர்னமெண்ட் வந்து திடீர்னு வந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது அவங்கள மார்க்ரம், மார்ஷ் அண்ட் நிக்கலஸ் பூரன் 3 big guns are firing. லாஸ்ட் 2 games பாத்தீங்கன்னா அந்த பதோனி who's playing really well and he's in good touch அவரை வந்து இம்பாக்ட் சப்ல போடுவார். ரவி பிஷ்ணோயை நீங்க ரீடைன் பண்ணிருக்கீங்க. இந்த சீசன் அவர் மட்டமா போட்டுருக்காரு. வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும். மயங்க் யாதவ் நீங்க ஓவரா பேங்க் பண்ண முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் கேம் தான் ஆட போறாரு. டிடிபி பாருங்க, விராட் கோலி இன்னொரு எண்ட்ல இருக்கும் போது வேற மாதிரி பேட்ஸ்மேன் ஆடுறாரு. ராகுல் பண்ணாம இது என்னோட கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு நடுவுல பேட் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் பிரிவியூ சூப்பர் சண்டே. இன்னைக்கு எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. இந்த லவ்லி சூப்பர் சண்டே மேட்சஸ் பிரிவியூ பண்றதுக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ், ஆர்சிபி சப்போர்ட்டர் சஷாங்க் சுரேஷ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் எவர் கிரீன் கமெண்டேட்டர் நானி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன், பட் இன்னைக்கு பிரவுன்ல இருக்கேன். ஐ எம் நாட் கிரீன், சோ ஐ எம் இன் பிரவுன் செக்ஸ். பேங்க்குக்கு போயிட்டு வரணும், அதனால செக் ஷர்ட் போட்டு போயிருக்கேன். பேங்க்குக்கா? ஏன்? செக்ஸ் ஜோக்குங்க. நான் கூட நீங்க ஏதோ பணம் வந்து டிரா பண்ணி கொண்டு வர போறீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஓகே ஃபைன், ஸ்ட்ரைட்டாவே அந்த ஒரு வலையில நான் விழுந்துட்டேன். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் போயிடலாம். பிஃபோர் வி கெட் இன்டு தி வீடியோ இன்டு ப்ரிவியூவிங் தி மேட்சஸ் ஃபார் டுடே. என்ன பாயிண்ட்ஸ் டேபிள்? ஜிடி டாப்ல இருக்காங்க, டிசி, ஆர்சிபி, எம்ஐ அந்த டாப் 4 இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் மேல வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைட் ரே ஆஃப் ஹோப் இருக்கு. சிஎஸ்கே வந்து மேத்தமெட்டிக்கலி எல்லாம் சொல்றாங்க, பட் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. ஆர்ஆருக்கும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வரைக்கும் ஒரு அவுட் சைட். கேகேஆர் ஓகே, கேகேஆர் கொஞ்சம் பெட்டர் நெட் ரன் ரேட் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சான்ஸ் இருக்கு. பட் இந்த டாப் 7 பிளஸ் ஒரு அவுட் சைட் சான்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இப்போதைக்கு இதுதான் நிலைமை. அக்ரி ஜென்ஸ், வாட் டு யூ கைஸ் திங்க்? I think tough for even KKR. KKR ku tough da. So 6, I think 2 teams will fight for 4 teams will fight for 2 spots அப்படினா தோணுது. GT and DC are certainly through. RCB, MI, PBKS, LSG ல ரெண்டு டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அகைன் I have predicted that PBKS will be through and MI will be missing out. No, பார்க்கலாம். பாப்போம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டாப் 4 இருக்குல்ல, இந்த டாப் 4 தான் எனக்கு தெரிஞ்சு லைக்லி டு மேக் இட் டு தி டாப் 4. அன்னைக்கே சொன்னீங்க. அன்னைக்கே சொன்னீங்க டாப் 4. அதான் அன்னைக்கு சொன்னது அதேதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து வின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் எல்லாம் இருக்கு எஸ்ஆர்ஹெச் வின் ஆல் தி மேட்சஸ் அண்ட் தென் தே கெட் த்ரூலாம். பட் ஹேவ் தே காட் த டீம் டு டூ இட்? அதுதான் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஹெட் வந்து இந்த முதல் மேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கவே இல்லை. அபிஷேக் சர்மா திருப்பி பேட்டை விட்டுட்டு இருக்காரு, அவர் கவலையே பண்ணல. அண்ட் அவங்க போலிங் எனக்கு ஒரிசமா தான் இருக்கு. கமிண்டு மிண்டிஸ் வாஸ் அ பிரைட் ஸ்பாட். நான் வந்து கச்சா மச்சான இம்ப்ரெஸ்ட். அதாவது ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங். அதனால இப்ப அவர் வந்து ஒரு ஹோப் கொடுத்திருக்காரு. பட் இருந்தா கூட ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து வந்து எஸ்ஆர்ஹெச் வருது. சோ இந்த பிபிகேஎஸ் அண்ட் இன்னொரு டீம் என்னது, எல்எஸ்ஜியா. சோ அவங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜிக்கு சான்சஸ் கம்மி பிகாஸ் ஆஃப் தேர் போலிங். அண்ட் பிபிகேஎஸ்க்கு மட்டும் தான் வந்து சப்போஸ் ஏதாவது பயங்கரமா ஆடினா இதுல யாருன்னா ஒருத்தரை பிரேக் பண்ணலாம். Otherwise, எனக்கு தெரிஞ்சு this top 4 will remain as the top 4. ஓகே ஃபைன். எனக்கும் அதே சேம் ஒரு மாதிரி யோசனை தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற டாப் 4 தான் மோஸ்ட் லைக்லி இருப்பாங்க. பட் we'll have to wait and see. Shashank has a different point of view. But coming to இந்த particular game, obviously MI versus LSG. MI வந்து ஒரு ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் LSG யாரோட தோத்தாங்க மறந்துட்டேனே. ஐயோ, எல்எஸ்சி வந்து டிசி மேல் தோத்தாங்க. டிசியோட அந்த யார்க்கர், முகேஷோட யார்க்கர் அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி டு மாஸ். கரெக்ட். அப்பா சஷாங்க் எல்லாமே நான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே ஃபைன். பிஃபோர் வி டாக் அபவுட் எம்ஐ, ஐ திங்க் எம்ஐ வந்து போரவர்லெஸ் நிறைய நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரு மாதிரி செம்மையான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்த ஜெயண்ட்ஸ் ஆர் பேக் அப்படின்னு தான் வந்து இருக்கு இப்போதைக்கு. இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி நல்லா ஆரம்பிச்ச டோர்னமெண்ட் வந்து திடீர்னு வந்து
அவுட் ஆஃப் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல இருந்து வெளியே போன மாதிரி எங்கேயோ வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எல்எஸ்ஜியோட சில பல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் அப்துல் சமத் தேவையே இல்லாம மேல வந்து ஆடினாரு, என்னன்னு தெரியல. ரிஷப் பண்ட் வந்து லாஸ்ட் 2 பால்ஸ்க்கு கீழே இறக்குனாங்க நம்பர் 7ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தப்பா பண்றதுனால ஐ திங்க் அவங்களே தான் பிளேம் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன். சோ அந்த விதத்துல நானி யூ கேன் கம் இன் வித் திஸ். ஆக்சுவலா எல்எஸ்ஜி வந்து இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தே வந்து ஐ எம் சர்ப்ரைஸ் தான். ஃபார் த சிம்பிள் ரீசன் அவங்களுடைய பேட்டிங் கதைங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டிங் டாப் ஆர்டர் மட்டும் தான், மிடில் ஆர்டர்ல ஏங்க மார்க்ரம் ஏங்க 20 ஓவர் இது என்னங்க 50 ஓவரா டெஸ்ட் மேட்சா நீங்க எல்லாரும் பண்றதுக்கு? 20 ஓவர் மொத்தம். டாப் ஆர்டர் நல்லா இருந்தா போதும். சிஎஸ்கே கப்பே டாப் ஆர்டர் வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால நீங்க டாப் ஆர்டர் பத்தி அவ்வளவு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதெல்லாம் செல்லாது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒத்துக்க கூடாது. நீங்க ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு? டிபேட்டே கிடையாது இல்ல. ஓகே யோபி நீங்க சொல்றது ரைட்டு, சஷாங்க் நீங்க சொல்றது ரைட்டு, நான் சொல்றது ரைட்டு. நீங்க இன்னும் நல்லா கரெக்டா சொல்றீங்க, தேங்க்யூ, ஓகே பை அப்படின்னா அது ஷோவே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா லெட் அஸ் ஜஸ்ட் டாக். அதாவது அவங்கள மார்க்ரம், மார்ஷ் அண்ட் நிக்கலஸ் பூரன் 3 பிக் கன்ஸ் ஆர் ஃபயரிங் அண்ட் தே ஆர் ஃபயரிங் கன்சிஸ்டன்ட்லி. மார்ஷ் 450 550 அடிச்சிருக்காரு, மார்க்ரம் 450 அடிச்சிருக்காரு. மார்க்ரம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்ததே கிடையாது. நிக்கலஸ் பூரன் டாப் ஆஃப் தி இதுல இருக்காரு, ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல டாப் 2ல இருந்துட்டே இருக்காரு. சோ இவங்க 3 பேர் ஆடினாலே ஒரு 15 ஓவர்ஸ் ஆர் 14 ஓவர்ஸ் கவர்டு. அண்ட் தென் போராத குறைக்கு மில்லர் வேற அண்டர் யூட்டிலைஸ்ட் உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயுஷ் படோனி, ஏங்க அவங்க பேட்டிங் இஸ் சூப்பர்புங்க, அது ஓகே. பட் தர் போலிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க போலிங் வந்து பயங்கர வேஃபர் தின். அந்த டிக்வேஷ் ஏதோ போட்டு ஒப்பேத்துறாரு. இப்போ ஆவேஷ் கான் வந்து கடைசியா வந்து கொஞ்சம் அந்த ரிவர்ஸ் ஸ்விங்ல லைட்டா ஏதோ பண்றாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா பிரின்ஸ் இன் ஃபேசஸ் நல்லா போடுறாரு. சித்தார்த் மணிமாறனா ஆட வைக்கிறது கிடையாது. ஷமார் ஜோசப் வெறும் தண்ணி தூக்கிட்டு இருக்காரு. சோ அவங்களுடைய ஷார்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 மேட்ச் ஏதோ கலக்கினாரு. அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர் பிகேம் ஷார்துல் தாக்கூர் அகெயின். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது they have not got the bowling to do it. நான் நீங்க சொன்னீங்க எல்லா பாயிண்ட்டும் ஓகே தான். நீங்க மில்லரோட பாயிண்ட் சொன்னீங்க. நான் மில்லரோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன். அவரோட நம்பர்ஸ் இந்த சீசன் பாருங்க. இதுதான் அகைன்ஸ்ட் டிசி 19 balls 27, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 balls 13, பஞ்சாப் கிங்ஸ் 18 balls 19, 14 balls 27 MI, 4 balls 4, 11 balls 7, 0 of 0. அப்ப அவர் வந்து ஸ்ட்ரைக்கே வரல. 8 balls 7, and that 19 ball 27 also it didn't come in winning cause. And the 19 ball 27 வந்து they lost that game because to the brilliance of Ashutosh. வேற எல்லா கேம்ஸும் வந்து against Mumbai he performed well, 14 balls 27 which they won. The reverse fixture they won. Again he has played well when the opening batters or the top order batters has set him up. ஒரு எல்லாமே நல்லா இருக்கும் போது he has played well, but when the team is struggling he has not performed well. So கஷ்டத்த சிச்சுவேஷன்ல இருந்து இவர் கொண்டு வந்திருக்காரா, நல்ல சிச்சுவேஷனுக்கு பண்ணிருக்காரா, அந்த எலிவேட் பண்ணிருக்காரா இன்னிங்ஸ் கேட்டீங்கன்னா இல்ல. பட் when the others have played well he has also contributed in that innings. அவ்வளவுதான். பட் சஷாங்க் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. பட் இந்த இன்னிங்ஸ் எல்லாம் அவர் எந்த ஃபேஸ் ஆஃப் தி கேம்ல வந்தாருன்னு நீங்க பாக்கணும். நீங்க 1 or 2 கேம்ஸ் வந்து நீங்க சொல்றது இருக்கலாம், அடிக்க வேண்டிய மேட்ச் அடிக்கலன்றது. மத்த கேம்ஸ்லாம் அவர் வருதே கடைசியில வராருங்க. எவ்வளவு மேட்ச் நம்ம பாக்குறோம், படோனி கிடோனி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியில வந்து has been utilized only in the 17th over. Against but 15th last game 15th over வந்தாரு. Last game 15th over வந்தாரு and he was able to face that 15 deliveries, like 50% of the leftover deliveries. But அவர் வந்து 14 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. பட் நானி சார் அவர் வந்து அவர்கிட்ட பிளேயருங்க. நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்க பண்ணலான்றது நீங்க வந்து ஒரு குத்தமா சொல்றீங்களே தவிர மில்லர் இஸ் a match winner. நான் என்ன சொல்ல வரேன்னா that batting is strongன்றதுக்கு நான் என்ன இப்போ போன வருஷம்லாம் வந்து மார்ச் பண்ணிருக்க மாட்டாரு, மார்க்கம் நிறைய வருஷம் பண்ணல, அப்ப மில்லர் பண்ணிட்டு இருந்தார் வேற வேற டீமுக்கு எல்லாம் சொல்றேன். பட் ஜெனரலி மில்லர் இஸ் a match winner on his own. So their batting looks strong, their bowling is weak. அவ்வளவுதான் சிம்பிள். Why Miller has not performed ன்றது இங்க பேச்சு இல்ல. இல்ல நான் ஏன் பர்టిక్యులரா இந்த நம்பர்ஸ் நான் கொண்டு வந்தேனா only because போன மேட்ச் வந்து சஷாங்க் சொன்ன மாதிரி ஏர்லியரா வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு ஸ்பெசிபிக் அவருக்கு இந்த ப்ராபபிளி வித் நீங்க சொன்ன மாதிரி லக்னோவோட டாப் ஆர்டர் வந்து இந்த அளவுக்கு ஃபயர் ஆகும் போது யூ ஆர் ஒன்லி கோயிங் டு கெட் தட் 6-7 balls.
அண்ட் டேவிட் மில்லருக்கு அந்த ஒரு கேம் இருக்கு. 6-7 பால்ஸ்ல ஒரு 2 6 அடிக்கிற அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் இந்த சீசன் அவரோட அந்த பவுண்டரி அடிக்கிற எபிலிட்டி வந்து இஸ் நாட் ஆன் டாப் ஃபார்ம் நான் ஃபீல் பண்றேன். இட் இஸ் நாட். வி ஹவ் சீன் a lot of great knocks from David Miller. அவர் ஜிடிக்குலாம் பல மேட்ச் வினிங் நாக்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஜஸ்ட் 10 பால்ஸ் ஆடுவாரு, மேட்சை வந்து திருப்பிடுவாரு, அவரு திவாட்டி ஆகும். அது மாதிரி நம்ம டேவிட் மில்லர் பார்த்துக்கோம். அந்த ஒரு டேவிட் மில்லர் இந்த ஒரு சீசன்ல மிஸ்ஸிங். ஆமாங்க, அது காரணம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. டேவிட் மில்லர் மாதிரி பிளேயர் வந்து இப்ப ஜிடில வந்து பயங்கரமா ஒரு சக்சஸா இருந்தாரு. அது காரணம் ஜிடில எல்லாரும் ஃபெயில் ஆகும்போது டேவிட் மில்லர் இஸ் டைப் ஆஃப் பிளேயர். நீங்க இந்த வேர்ல்ட் கப்ல கூட ஒரு 100 அடிச்சாரு. அதாவது மேட்ச் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் கடைசியில் தனியா அடிப்பாரு. நீங்க டேவிட் மில்லரோட கெரியர் எடுத்து பார்த்தாலே when everybody fails way back in 2013 ஆர்சிபியோட ஒரு பொலப்பாரு ஒரு 100 அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா மேட்ச் கை விட்டு போயிடும், யாருமே இல்ல அப்படின்னும் போது வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர். நான் அதுக்கு தான் எப்பவுமே சொல்லுவேன், LSG is making a big mistake by playing David Miller in the 11 because of their strong batting. They should play only 3 foreigners. டேவிட் மில்லருக்கு வந்து சப்போஸ் மேல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யூ புட் டேவிட் மில்லர் இன் ஆர் எல்ஸ் பிளே ஷமார் ஜோசப். ஒரு நல்ல குவாலிட்டி போலர், ஒரு 150 கிலோமீட்டர்ல அப்படியே ரேரிங் டு கோ ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க வைக்காம நீங்க எவ்ரி மேட்ச் நீங்க 4 ஃபாரினர் ஆடிடுறீங்க. ஷமார் வந்து இப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல வந்து தண்ணி கொடுத்துட்டு போறாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா லாஸ்ட் 2 கேம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பதோனி who's playing really well and he's in good touch, அவரை வந்து இம்பாக்ட் சப்ல போடுவாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது இம்பாக்ட் சப்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க நானி சார் சொன்ன மாதிரி இல்லாட்டி அப்துல் சமத்யோ இல்லாட்டி டேவிட் மில்லர்லயோ இஃப் யூ கேன் ஹேவ் தெம் இன் த பெஞ்ச், ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா யூ கேன் கெட் தெம் இன் ரேதர் தேன் ஹேவிங் பதோனி இன் யோர் இம்பாக்ட் சப். உங்களுக்கு வந்து அந்த கேம்பிள் எடுக்கலாம் டு பிளே தட் எக்ஸ்ட்ரா 7th bowler. ஒரு மயாங்க் யாதவோ இல்லாட்டி பிரின்ஸ் யாதவோ சித்தார்த் மணிமன் யாராவது ஒருத்தர் வந்து விளையாடலாம். இஃப் சம்மன் இஸ் ஹேவிங் பேட் டே, எஸ்பெஷலி ஷார்துல் டாக்கூர் when he is being expensive even against the game against Chennai he had to bowl 1 over. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் மணிமாறனோ இல்லாட்டி ஒரு ஃபாஸ்ட் போலரோ பிரின்ஸ் யாதவோ இருந்தாருன்னா they could have bowled 1 over. சோ அந்த ஒரு 7th bowling ஆப்ஷன் கொடுக்கிறதுக்கு LST டீம்ல இருக்கு because they have solid top order batters who can see through 15-16 overs. அந்த லாஸ்ட் 4 ஓவருக்கு இருக்காரு இவருக்கு ஃபினிஷர்ஸ். so they can make the most of it, but unfortunately for them they're not being able to capitalize on good starts. Last time பாத்தீங்கன்னா 99 for 1 இருந்தது, they were able to score only 160 and they had to get that impact sub batter batting first. ஓகே, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் யோசிக்க வச்சாரு. ஏன்னா he took the name சித்தார்த் மணிமாறன். Are teams being very emotionally involved with their retentions அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஏன்னா ரவி பிஷ்ணோயை நீங்க ரீடைன் பண்ணிருக்கீங்க, இந்த சீசன் அவர் மட்டமா போட்டிருக்காரு, அவரோட பெஸ்ட்ல இல்ல. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எனி கிரிக்கெட்டர், அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம வந்து ரீடைன் பண்ணிட்டோம், அதனால நம்ம ஆடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்களா டீம்ஸ்? ஏன்னா நம்ம ஜஸ்ட் நாட் வித் ரவி பிஷ்னாய், ஈவன் வித் சிஎஸ்கே ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நம்ம ஆக்ஷன்ல ஒருத்தரை வந்து 10 கோடி கொடுத்து வாங்கிட்டோம், இல்லாட்டி நம்ம ரீடைன் பண்ணிட்டோம் 18 கோடிக்கு. இந்த மாதிரி ஒரு பியர் பிரஷர் இருக்கா நானி? ஏன்னா இட் இஸ் நாட் ஹெல்பிங் தெம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல சித்தார்த் மணிமாறன் லாஸ்ட் சீசன்ல இருந்தே சூப்பரா, ஐ மீன் கிடைச்ச வாய்ப்புகளை டீசெண்டா பண்ணிருக்கிறாரு. அண்ட் இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் 2 மேட்ச் டீசெண்டா பண்ணிருக்காரு. ரவி பிஷ்ணாய் மட்டமா பண்ணிட்டு இருக்காரு, விக்கெட்டும் எடுக்கல, ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. why are they not making that change? why are they not அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு டேரிங் கால் எடுக்கலாம்ல? அதுதான் எல்லா டீம்ஸுமே வந்து அது மிஸ் பண்ணிருக்கு, நாட் ஒன்லி LSG. நீங்க சிஎஸ்கே சொன்னீங்க, சிஎஸ்கே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த 4 பிளேயர்ஸ், அவங்க 4 பேரும் சேர்ந்து 23 கோடி 75 லட்சம். அந்த 4 பேரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து 11 ஆடல. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 4 பிக்ஸ் ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி, அஸ்வின் அண்ட் ஒன் மோர் கான்வே. அப்கோர்ஸ் கான்வே வந்து வேற ரீசன்னால ஊருக்கு போயிருக்காரு பாவம், ஸோ அதை விட்டுருங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஸோ இவங்க 25 கோடி கிட்ட செலவு பண்ணிட்டு இப்ப அந்த 4 பிளேயரை வந்து இத்தனால ஆட வச்சிருந்தாங்க, மாத்தி ரச்சினுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா டீம்ஸ் இப்ப ரவி பிஷ்ணாய் அங்க ஆட வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இஃப் யூ டேக் ஆல் அதர் டீம்ஸ்
எல்லா டீம்லயுமே ஒரு ஒரு 2 பிளேயர் பயங்கர பிரைஸ் கொடுத்தவங்கள பர்ஃபார்ம் பண்ண, பிகாஸ் ஃபெய்த்தை வச்சு எடுக்கிறாங்க. சோ இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றது அந்த ஃபெய்த்தை வைக்கிறாங்க. எவ்வளவு காலம் அதுதான் உங்களுக்கு அதுதான் அந்த அந்த காலகட்டம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்ரி டீம் ஷுட் ஹவ் வெயிட்டட் மேக்ஸிமம் 4 மேட்சஸ். 4 மேட்சோட நீங்க வந்து எடுத்துக்கணும். பட் என்ன பண்றாங்கன்னா எல்லா டீம்ஸும் 8 மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் சடன்லி தே ஆர் ரியலைசிங் ஐயோ இன்னும் வின் பண்ணலாம் நம்ம காலின்னு வரும்போது தான் எடுக்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு பண்றோம் ஒரு ஒரு ஹோப்ல, அது நடக்கல அப்படின்னா நடக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நடக்க மாட்டேன்றது, அதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன், வித் தி லீக் கெட்டிங் வெரி காம்படிட்டிவ். அதாவது எல்லா டீமும் வந்து இன்னும் பெட்டர் ஆயிட்டு இருக்காங்க. இதே நீங்க 10 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணி இந்த சிச்சுவேஷன் அப்போ இருந்ததுன்னா ஒரு 4-5 டீம் தான் வந்து இருந்தாங்க லீக்லே. அந்த டாப் 4ல கன்சிஸ்டன்டா இவங்க தான் போயிருந்தாங்க. ஒரு சிஎஸ்கே, ஒரு எம்ஐ, ஒரு கேகேஆர், இன்னும் ஏதாவது ஒரு டீம் வந்து அது ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ உங்களுக்கு டைம் இருந்தது. நீங்க 8 மேட்ச், இன்ஃபேக்ட் ஷேன் வாட்சன் அவங்க வந்து கடைசி ஃபைனல் வரைக்கும் பேக் பண்ணாங்க. இட் பேட் ஆஃப். பட் இப்போ எக்ஸ்ட்ரா 2 டீம்ஸ் வந்து அண்ட் மத்த டீம்ஸும் வந்து லெவல் அப் பண்ணதுனால, அவங்க டீம்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கரா ஆனதுனால ஐ திங்க் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் கம்மி உங்களுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி 3rd 4th மேட்ச்ல ஓகே இது நடக்கல, நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்ம போனோம். இமோஷனல் நம்ம பேசும்போது இவரு போன மேட்ச் வெரி இமோஷனலா இருந்தாரு. வாட்ஸ் ஹேப்பனிங் வித் ரிஷப் பண்ட். ஏன்னா அவர் அந்த டாஸ்லயும் சரி மேட்ச்லயும் சரி ரொம்ப ஒரு மாதிரி உருன்னு இருந்தாரு, ரொம்ப வந்து கோவப்பட்டாரு. something is happening with ரிஷப் பண்ட்ங்க. என்னன்னு எனக்கு தெரியல. சஷாங்க், I want you to come here. என்ன சஷாங்க் நடக்குது? I mean, we are not able to see the jovial side of ரிஷப் பந்த் இல்லையா? எவ்வளவு ஜாலியா இருப்பாரு, அந்த ஸ்டம்ப் பின்னாடி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஃபன் சைட் ஆஃப் ரிஷப் பந்த் இஸ் மிஸ்ஸிங். மேபி பிகாஸ் ஆஃப் கேப்டன்சியா அந்த ஓனர் பிரஷரா எதுவும் தெரியாது. பட் ஹீஸ் நாட் என்ஜாயிங் ஹிஸ் கிரிக்கெட் அப்படின்னு தோணும். வெளியில இருந்து பார்க்கும்போது surely he is not enjoying his cricket, or அந்த லவ்லி சைட் ஆஃப் ரிஷப் பந்த் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. பேட்டிங் ஆடும்போது ஆனாலும் சரி, அந்த கீப்பிங் ஆனாலும் சரி, ரைட் ஃப்ரம் த பிகினிங். இஃப் யூ see the first game, he didn't contribute with the bat, neither the captaincy went well with him or the stumping. லாஸ்ட்ல வந்து அசுதோஷ் சர்மா ஸ்டம்ப் பண்ணா அந்த மேட்சே வின் பண்ணிருக்கலாம். மேபி அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவரோட எல்எஸ்ஜி ஜர்னி அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐ லவ் ரிஷப் பந்த், seeing that OG ரிஷப் பந்த் back in this IPL. அந்த மாதிரி கேரக்டர் வேணும், அந்த தேவை. பட் அந்த ஒரிஜினல் ரிஷப் பந்த் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கிறதுனாலே ஐ திங்க் தேர் நாட் இன் தட் பேட் பொசிஷன். ஆமா, ஒரு 2 கேம்ஸ் ஜெயிக்கக்கூடிய கேம்ஸ் தோத்திருக்காரு. பட் டு ஸ்பீக் ஃபார் எல்எஸ்ஜி, 2 தோக்கக்கூடிய மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. சோ ரிஷப் பந்த் என்ன பண்ணணும்னா, ஓகே we are in good position, இப்போ வந்து ரேஸ்ல இருக்கோம் நம்ம. வாட் எவர் லாஸ்ட் ஹஸ் பீன் லாஸ்ட். அந்த சிஎஸ்கே மேல லாஸ்ட் ஓவர் வந்து 19th ஓவர் ஷார்துல் டாக்கூர் கொடுத்ததுதான் ஆகட்டும், இந்த லாஸ்ட் கேம்ல அவர் வந்து நம்பர் 7 பேட்டிங் வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்திருக்கு, ஆயிருக்கு. பட் அந்த கேகேஆர் கேம்ல வந்து 4 ரன்ல இருந்து ஜெயிப்பார். அகெயின்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே வந்து 7 over 70 runs. KKR can't chase in the batting beauty. ஈடன் கார்டன்ஸ்ல அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் வந்து பாட்டில் பண்ணாரு. சோ இந்த கேம்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். டு ஃபீல் தட் ஓகே, we are also lucky. We have also been lucky to be in this position. League being this competitive, they are still in race na, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் குட் மெமோரிஸா எடுத்துட்டு இந்த கேமுக்கு வந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் லைக் வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும். ஏன்னா யார் ஜெயிப்பாரோ they'll be 2 steps ahead to brag that 4th position. ஸோ அதனால்தான் இவர் வந்து அந்த பேட் டாக்ஸ் என்ன இருக்கும், அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லாம் விட்டுட்டு வரும் இந்த பாசிட்டிவ், ஜஸ்ட் டு see how lucky LSG have been this season. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேமுக்கு வந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ரிஷப் பந்த் டு see as a wicket keeper or as a player or as a captain. ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐ திங்க் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த டீமுங்க. அண்ட் எல்லா பிளேயர்ஸும் ஒரு கேப்டன் வந்து என்ன மாதிரி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேப்டன் வந்து அவரோட அந்த ஒரு பெஸ்ட் கொட்டாய் விடுறாரு, நானே தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட பெஸ்ட் மோட்ல, அதாவது பெஸ்ட் மூட்ல இல்லைன்னா ஐ எம் ஷூர் தட் வில் அஃபெக்ட் த டீம் சைக்கலாஜிக்கலி. பட் மூவிங் ஃபார்வர்ட், இந்த மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி எல்எஸ்ஜி வந்து பிளேயிங் அகேன்ஸ்ட் எம்ஐ வந்து பிரிட்டி மச் ஒரு மாதிரி ஃபிளாலெஸ்ஸா இருக்கிறாங்க. அண்ட் மோர் சோ
அவங்களோட ஹோம்ல ஆட போறாங்க, வான்கடே ஆட போறாங்க. பிரிட்டி மச் இந்த ஒரு மேட்ச் வந்து எல்எஸ்ஜி டாப் ஆர்டர் வர்சஸ் எம்ஐ போலிங். எம்ஐயோட பேட்டிங் வந்து கடபார, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல வந்துட்டாரு. தே ஆர் டூ குட் ரைட் நவ், ஜகர் நாட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் பேட்டில் நானி சார், எல்எஸ்ஜி டாப் ஆர்டர் அதுதான் அவங்களோட சேவிங் கிரேஸா இந்த ஒரு சீசன் இருந்திருக்கு. நிக்லஸ் பூரன், ஏடன் மார்க்ரம், மிச் மார்ஷ் வர்சஸ் எம்ஐ போலிங், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சஹர். இது எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் லாஸ்ட் டைம் ஆடின போது பும்ரா ஆடலன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் ஆடினாங்கல்ல, அந்த மேட்ச் பும்ரா டிட் பிளே. சோ பும்ரா விளையாடும் போது இப்போ இந்த ரெண்டு டீம் நீங்க வந்து ஈஸியா நீங்க எடுத்துடலாங்க. ஆக்சுவலா ரெண்டு டீம் பேட்டிங்கும் பயங்கர கதை. சோ ஆனா வந்து எம்ஐயோட போலிங் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் ஃபார் 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 சுப்பீரியர். அண்ட் நிக்கலஸ் பூரன் தான் அவங்களுக்கு மெயின். மார்க்ரம்லாம் அடிச்சால் கூட நிக்கலஸ் பூரன் தான் அந்த இம்பாக்ட் பண்ண முடியும். ஒரு மேட்ச் வின் ஆர் டிஃபீட் அப்படின்னு டிசைட் பண்றது நிக்கலஸ் பூரன் பேட்டிங்ல. அவர் வந்து ஒரு 30 பால் 70 அடிச்சாருன்னா ஸ்ட்ரெயிட்வே வந்து அவங்க 200 பிளஸ் மேட்ச் வின் 7 6 அடிப்பாரு, முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ பட் நிக்கலஸ் பூரன் ஹஸ் காட் அ வீக்னஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி ஸ்டார்க். சொல்லி போல்ட் எடுக்கிறாரு. 7 வாட்டியில் 5 வாட்டி எடுத்திருக்காரு. ஷார்ட் பால் போடுறாங்க, அவர் புல் அடிக்க போறாரு, பிளேட் ஆன், இதே நடக்குது. ஸோ போல்ட் வந்து அதாவது இப்ப ஸ்டார்க்கும் போல்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேரலா போயிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் யார்கர்ஸ் போட்டாரு, இவரும் விக்கெட் எடுக்கிறாரு, அவரும் விக்கெட் எடுக்கிறாரு, எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராபப்ளி எல்எஸ்ஜியோட டாப் ஆர்டர் வில் பி டெஸ்டட் பை திஸ் எம்ஐ போலிங் ஷோராவே. ஸோ எம்ஐ போலிங் வில் ப்ரிவைல் எனக்கு தோணுது. Okay, any potential changes, Shashank? Do you see LSG more so? ஏன்னா எம்ஐ more or less விக்னேஷ் புத்தூரை டிராப் பண்ணி அஸ்வினி குமாரை தான் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு சேஞ்ச் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் எல்எஸ்ஜிக்கு வந்து I think Mayank Yadav இப்போ மேபி இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் அகைன் இந்த மேபி சமத் தான் வந்து கொஞ்சம் இம்பாக்ட்ல வச்சு ஹோப்பிங் தட் சின்ஸ் இட் வில் பி அ பேட்டிங் பியூட்டி அங்க வரைக்கும் வராது. டேவிட் மில்லரும் மேலே ஆடி, ரிஷப் பந்தும் மேலே ஆடி, இந்த 3 பேர் ஃபயர் ஆயிட்டாருன்னா தே வுடன்ட் நீட் த சர்வீசஸ் ஆஃப் சமத். அவர் பதிலா செகண்ட் பவுலிங் பண்ணும்போது மயங்க் யாதவா இறக்கலாம். ஆர் இஃப் தே ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட், மயங்க் யாதவா ஸ்ட்ரெயிட் அவே 11ல வச்சு he can bowl 2-3 overs if not 4 overs since he is coming back from an injury. Batting வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆடலாம் because it's a batting beauty here in Wankhede and day game ஆனதுனால I think batters will enjoy playing here. They won't need an extra batter அப்படினா எனக்கு தோணுது. I think pretty much அவங்க டாப் ஆர்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பட் அது ஃபயர் ஆகலன்னா நீ வந்து சொல்றது வந்து ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட்டா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நீ சொல்ற. கரெக்டா? இதான உன் பாயிண்ட்? கரெக்ட். ஓகே ஃபைன். நானி சார், வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? pretty much same. அவங்க நான் எப்பவுமே அதான் சொல்றேன், ஒரு பேட்டருக்கு பதிலா நீங்க அந்த ஒரு பேட்டர் போலர் வைக்கணும். எப்பவுமே நான் அதான் ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து மெயின்டைன் பண்றது. தின் போலிங் அட்டாக், இந்த தின் போலிங் அட்டாக்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கொண்டு வரணும். இப்ப நீங்க வந்து ஓவர்சீஸ் நீ கொண்டு வரதா இருந்தா மில்லரை நீங்க உள்ள வைங்க, ஷமா ஜோசப் இருக்குங்க, இல்ல இந்தியன் பேட்டர் சமாத்தியோ யாரையோ ஒருத்தர் உள்ள வைங்க. அதுக்கு பதிலா மயங்க் யாதவ் இப்போ அதே பேஸ்ல இருக்காரு, 180ல இருக்காரு, அவரும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான். சோ நீங்க சித்தார்த் மணிமாறன், யூ கேன் பேஸ்ட் ஆன் தி பிட்ச், பேஸ்ட் ஆன் என்ன சிச்சுவேஷன் ஆஃப் த கேம்ல நீங்க உள்ள எடுத்துட்டு வரீங்க, அந்த மாதிரி நீங்க யூ கேன் பிளே வித் இட். நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து இதான் நான் என் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லாம நீங்க உட்காந்து 5 போலர் வச்சு ஷார்துல் தாக்கூருக்கு 19-20 நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்க. ஃபுல் டாஸ் நிறைய போடுவாரு, மேட்ச் போயிடும். சரி, அதே கேட்க வந்தேன். ஷார்துல் தாக்கூர் will they persist with ஷார்துல் தாக்கூர்? what do you think, Yomi? இந்த கிரவுண்ட் தெரியும் இவருக்கு, வாங்கடேல இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இவரே வந்து இன்னொரு கேம் கொடுப்பாரா, இல்லாட்டி ஸ்ட்ரெயிட் அவே இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் ஒன் பேட்டர் லெஸ் ஃபார் மயங்க் யாதவ் கேன் he straight away substitute ஷார்துல் தாக்கூர்? இல்ல மச்சான், ஷார்துல் தாக்கூர் ஆடியே ஆகணும் மச்சான். இந்த கண்டிஷன்ல நீ சொன்ன மாதிரி வான்கடையில அவர் அங்க பிறந்து வளர்ந்துருக்காரு. சோ தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. சி அவன் வாட் எவர் செட் அண்ட் டன், மயங்க் யாதவ் நீங்க ஓவரா பேங்க் பண்ண முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் கேம் தான் ஆட போறாரு. நல்லா போடுவாரா நல்லா போட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும். அட்லீஸ்ட் ஷார்துல் தாக்கூர் எஸ் ரன்ஸ் போனாலும் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி அவருக்கு இருக்கு. சோ அந்த ஒரு ரிஸ்க் அவங்க ரொம்ப எடுக்க முடியாது. இன்னொரு நியூ பால் போடணுங்க. நியூ பால் மயங்க் யாதவ் போட மாட்டாரு. நியூ பால் மயங்க் யாதவ் வந்து 1 சேஞ்ச் 2 சேஞ்ச் 7வது ஓவர் வந்து தான் போடுவார் அவர். பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு.
against RR, Prince Yadav வந்து he was clocking 140, 145. சே, இந்த நியூ பாலே இவங்க ஷர்துல் தாக்கூரை நம்பிதான் இருக்கு. நீ வேற அவரை தூக்கணும் நீ வந்து சொல்ற. சரி, ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். டிசி வர்சஸ் ஆர்சிபி ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச். இன்னொன்னு நல்ல ஃபேக்ட் என்னன்னா எல்எஸ்ஜி அடுத்த மேட்சுக்கு போயிட்டா இன்னொன்னு சொல்லுங்க. ஓகே, இல்ல என்னன்னா எல்எஸ்ஜி have not lost to MI in league stages ever in IPL. ஒரு 6-7 கேம்ஸ் ஆடி இருக்காரு. They have not lost to Mumbai Indians ever. அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பிலீஃப்ல வருவாரு. And Mumbai Indians என்னன்னா if they win 5 in a row, last time when they won 5 in a row they are champions ஆனார் 2020ல. So can they do 5 wins in a row in 2025? அதுதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி ஜெயிக்கணும். லீகுக்கு நல்லது எல்எஸ்ஜி ஜெயிச்சா. சோ ஐ அம் பேக்கிங் எல்எஸ்ஜி. மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆக கூடாதுன்னு நீ இது சொல்ற. ஏன்னா கரெக்ட் என்ன பயம் சொல்ற கேளுங்க. சஷாக் வந்து ஆர்சிபி சப்போர்ட். ஆர்சிபிக்கு வந்து ஆக்சுவலா த்ரெட்னு பாத்தீங்கன்னா இது மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா ஃபுல்லா பயங்கர பேலன்ஸ் சைடு, கத சைடு. இவருக்கு என்ன தெரியுமா ஆசை சஷாங்க்? ஆர்சிபி வந்து வந்துடணும். ஆனா எதிர இருக்கிற டீம்லாம் பொக்கையான டீம் வந்து ஃபைனல்ஸ் வரணும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஈசாலா கப்ன்றதுக்காக இவர் வந்து மும்பை எப்படியாவது மும்பை காலியாயிட்டோம்ன்றாரு. பட் ஆர்சிபி இந்த நீ சொல்ற மாதிரி மொக்க டீம் வரணும். அடுத்த மேட்ச்ல இருந்து தப்பவே முடியாது. டிசி வர்சஸ் ஆர்சிபி அடுத்த கேம். டூ வெல் பேலன்ஸ்ட் டீம் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. they are going to collide against each other. டிசி டெல்லியில ஆட போறாங்க. விராட் கோலிக்கு ஒரு ஹோம் கமிங். ஐ மீன் ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிடி, டிசி அண்ட் ஆர்சிபி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இது த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். எம்ஐ கூட லாஸ்ட் ஒரு 4-5 கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க கன்சிஸ்டன்டா ஆடிட்டு வராங்க. ஸோ அந்த விதத்துல ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் பர்டிகுலர் மேட்ச். ஃபர்ஸ்ட் டிசியோட ஆரம்பிக்கலாம். டிசிக்கு வந்து ஆப்வியஸ்லி நல்ல பேலன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ஓப்பனிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கருண் நாயர் வந்து அவரு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாக் ஆட்டின அப்புறம் அவரு மேல ஓபன் பண்ண வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் ஹிஸ் பொசிஷன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப இழுத்து அடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. இஸ் நாட் அ பவர் பிளேயர், இஸ் அ டைமர். ஸோ அந்த விதத்துல இஸ் சர்ச்சிங் ஃபார் பவுண்டரிஸ். இஸ் நாட் ரியாக்டிங் டு த பால். அது வந்து எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு மாத்தணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அது வந்து அதனால டிசி டு ஓபன் வித் கேஎல் ராகுலா. சஷாங்க், வாட் யூ திங்க்? நான் அன்னைக்கே சொன்னேனே, த பெஸ்ட் பிளேயர் ஷுட் கெட் டு ஃபேஸ் மோர் டெலிவரிஸ். கேல் எந்த ரோல் ஆனாலும் அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாரு. அந்த ராகுல் அப்படின்னா பேருக்கே அந்த ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ராகுல் டிராவிட் பண்ணி காமிச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்றியா? பண்றேன்பா. ஓப்பனிங் பண்றியா? பண்றேன். ஒன் டவுன் ஆடுறியா? ஆடுறேன். லோ டவுன் ஆடுறியா? ஆடுறேன். அந்த மாதிரியே கேஎல் ராகுல் கமிங் ஃப்ரம் கர்நாடகா எல்லாமே என்ன பண்ணுவாரோ எல்லாமே நல்லா பண்ணுவாரு. ஸோ அதுதான் அவருக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட். எஸ், ஹி கேன் ஓபன் if DC needs him to open the innings. And நல்லவும் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. அந்த ஒரு ட்ரிக்கி விக்கெட்ல டே கேம்ல சூப்பரா பண்ணாரு ஆஸ் அன் ஓபனர். அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் அ குஷன். முன்னேத்தே நம்ம பேச மாதிரி கருண் நாயருக்கு அந்த ஓபனர் விட he needs some time to be outside and see how the pitch is reacting. அதுக்கப்புறம் தேர்ட்ல நம்பர் 3 பேட்டரா வாக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ்ல இருந்து வருவாரு. அகைன்ஸ்ட் எம்ஐ ஆல்சோ ஈவன் தோ he walked in to face second delivery, அது வந்து வேற மாதிரியான இன்னிங்ஸ் ஆச்சு. ஐ ஃபீல் கேஎல் ஓபன் பண்ணா பெட்டர் ஃபார் டிசி. ஓகே, டிசி ஒரு பக்கம் ஓபனிங் ப்ராப்ளம் இருந்தாலுமே நானி சார் ஏதோ துடிக்கிறாரு ஏதோ சொல்லணும்ட்டு. பட் நான் உங்களுக்கு ஜெம்ஸ் போட போறீங்களா? ஜெம்ஸ்லாம் இல்ல, அவர் அன்னைக்கே சொன்னேன்னு. அதேதான் நானும் அன்னைக்கே சொன்னேன் கேஎல் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்லுவாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் கேஎல் ஓபன். ஏன்னா இல்ல சிம்பிள் விஷயம். கேஎல் திருப்பி சொல்றேன், ஃபேஃப் வந்துருவாருங்க. அதை நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏன்னா ஃபேஃபோட நேத்து பேசினேன். ஃபேஃப் இஸ் ரெடி. பட் அந்த ஃபேஃபான்னு தெரியாது. என் போன்ல ஒரு ஃபேஃப் இருக்கு, அந்த ஃபேஃப் மேல பேசினேன். சோ இஸ் ரெடி. அந்த கழுத்துக்கு தான் கொஞ்சம் சரியா போச்சு. ஃபேஃப் நாளைக்கு வந்துருவாரு கண்டிப்பா. ஹேமந்த் தப்பான கிட்ட பேசி அடிபட்டு கழுத்து திரும்ப முடியலன்னு சொன்னாங்க எனக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடினாருங்க. என்னங்க நீங்க என்னத்த பேட்டிங் ஆடின அன்னைக்கு ஃபீல்டிங்ல கழுத்துல அடி. அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங்ல தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் பேட்டிங் ஆடினாரு. சரி, ஓகே, நீங்க வேற ஃபேஃப் கிட்ட பேசிருக்கீங்க. அது கிளியரா எவிடென்ட்டா தெரியுது. சரி, அதெல்லாம் விடுங்க. பட் ஃபேஃப் வராரோ இல்லையோங்க, நான் ஒண்ணு கிளியரா இருக்கேன். எனக்கு வந்து டெஃபினெட்லி கேஎல் ராகுல் வந்து நம்பர் 4 ஆர்
ப்ராபப்ளி பொரேல் அண்ட் கருண் நாயர் ஓப்பனிங் ஆடினா கூட he should come only number 3. ஏன்னா என்ன ஓப்பனிங் ஆடுறதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்லலாம் கன்சிஸ்டன்டா ஜிடி ஆடி இருக்காங்க, கன்சிஸ்டன்டா ஆர்சிபி ஆடி இருக்காங்கலாம் சொல்லலாம். பட் இவங்களுடைய பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் இஸ் த ஒன் ஹூ ஹஸ் பெயில்ட் them out time and again. ஸோ அவர் தான் வந்து மெயின், அவரை சுத்தி தான் இந்த பேட்டிங் இருக்கு. அசுடோஷ் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு, அதெல்லாம் இருக்கலாம். பொரேல் ஒரு மேட்ச் அடிச்சாரு. பட் இருந்தாலும் கேஎல் எடுத்தீங்கன்னா நீங்க இனிஷியலா நீங்க காலி. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வித் ஹேசல்வுட் பயங்கர ஃபார்ம்ல கேஎல் விக்கெட் போச்சுன்னா கஷ்டம். அதனால எனக்கு தெரிஞ்சு கேஎல் மிடில் ஆர்டர் தான். கரெக்ட், டெஃபினெட்லி இவர் விஜய் பரத்வாஜ் வாஸ் த ஹெட் ஸ்கவுட் ஆஃப் டிசி இந்த சீசனுக்கு. அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஃபாஃப் இன்னொரு கேம் ஆடுறது ரொம்ப கஷ்டம் இந்த வாட்டி டிசிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐ திங்க் ஹி ஸ்டில் தேர். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் பண்ணல. மேபி பிகாஸ் ஹீஸ் இன் தட் பிளானிங் கமிட்டி பீயிங் எ வைஸ் கேப்டன். அவர் வந்து அந்த பிளானிங்ல ஸ்ட்ராட்டஜில லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிறதுனால he is not been replaced yet அப்படின்னு தோணுது. ஏங்க அப்படி பார்த்தா ருத்ராஜ் கூட தான் வந்து லீடர்ஷிப் ரோல்ல இன்னும் டீமோட தான் இருக்காரு. மாத்திரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? தே கேன் சிட் வித் தி டீம்ங்க. லீடர்ஷிப்னா நீங்க வந்து எப்படி வேணா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு வந்து இப்ப சைஃபர்ட் ஷார்ட் கீட் யாருமே வந்து அவைலபிள் கிடையாது. எல்லாம் பிஎஸ்எல் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஃபின்னாலன்ல இருந்து. பட் எவ்ரிபடி இஸ் இன் தி பிஎஸ்எல். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. அதுதான் கரெக்ட். ஆக்சுவலி நீ நானி சார் வந்து கேஎல் ராகுல் தான் கீ விக்கெட் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அவர் தான் வந்து ஹீஸ் பீன் சக்சஸ்ஃபுல். அண்ட் அவரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அவர் செட்டில் ஆயிட்டாருன்னா கேமை முடிச்சுட்டு தான் போறாரு. நிறைய பிளேயர்ஸ் வந்து அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேயா? பட் இவரு தவிர இன்னொருத்தர் ஸ்டெப் அப் பண்றாருங்க. அக்சர் பட்டேல் த லீடர். நீங்க ஆக்சுவலி எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் பேட்டிங் அண்ட் போலிங் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேப்டன்சி சூப்பரா பண்ணிட்டு தான் வராரு. ஓகே, பட் அஸ் அ பேட்டர் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இம்பெடஸ் கேமை எடுத்துட்டு வந்து கேமை கொண்டு போறாரு, முன்னாடி கொண்டு போறாரு, ஷாட்ஸ் ஆடுறாரு. ஓகே, ஒரு ஃப்ரீடமோட ஆடுறாரு. போலிங்ல வந்து பவர் பிளே வந்து போலிங் போடுறாரு. ஸோ ஹீ ஸ்டெப்பிங் அப். எஸ்பெஷலி அந்த டாப் ஆர்டர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அவரு கொஞ்சம் மேல வந்து அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி அவரு வந்து கேமை பாசிட்டிவா எடுத்துட்டு போறாரு. ஐ திங்க் தட் இஸ் அ பிரில்லியன்டான ஒரு டைம்ல இஸ் கம் டு த பார்ட்டி. சஷாங்க், ஆமா, நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. த லீடர் அப்படின்னு சொல்லி மோர் தென் அ கேப்டன், ஹி இஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள். அண்ட் அவரும் வந்து ஜோவியல்லா ஹி இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி ரிஷப் பந்தா பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அக்சர் பட்டேலும் வந்து அவரோட கேரக்டரா ஃபுல்லா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இஸ் பீங் என்ஜாயிங் ஆஸ் அ கேப்டன். அந்த ரோல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஹி பவுல்ட் 3 overs இன்சைட் பவர் பிளே. அந்த கேம் பிளானுக்கும் ஸ்டிக் ஆகிட்டு இருக்காரு. 2 ரைட் ஹேண்டர்ஸ் பேட்டிங் ஆடும் போது மார்க்ரம் அண்ட் மார்ஷ் 3 over சைலண்டா தள்ளி போட்டாரு. ஒரு 18 runs 19 runs கொடுப்பாரு லாஸ்ட் கேம். அண்ட் மேபி பிகாஸ் நிக்கலஸ் பூரன் வந்தா இவர் போடவே முடியாது அப்படின்னு சொல்லி 2 ரைட் ஹேண்டர்ஸுக்கு போட்டாரோ இல்லையோ, பட் இட் ஒர்க்ட் அவுட் ஃபார் டிசி. அண்ட் பேட்டிங்ல நீங்க சூப்பரா சொன்னீங்க. அந்த ஸ்பின்னர்ஸுக்கு எல்லாம் வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு அக்ரெசிவ் ரோல்ல அந்த சிக்ஸஸா இருக்கட்டும் ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ நோ தட் ஹி டசன்ட் ஹேவ் தட் மச் பிரஷர். தேர் பேட்டிங் லைன் அப் டசன்ட் ரெலி ஆன் அக்சர் பட்டேல். ஒரு தேவ்தத் படிக்கல் மாதிரி. இட் டசன்ட் ரெலி ஆன் தேவ்தத் படிக்கல். பட் அகைன் ஹீஸ் எலிவேட்டிங் த கேம். ஒரு நெக்ஸ்ட் வரத்துக்கு பேட்ஸ்மேனுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சேம் ரோல் அக்சர் பட்டேல் இஸ் பிளேயிங் ஃபார் டிசி. அதுக்கு காரணம் அக்ஷர் பட்டேல் வந்து அந்த மாதிரி ஆடும் போது எதிரெண்ட்ல இருந்தது கேஎல் ராகுல். அதை நம்ம மறக்க கூடாது. அந்த கேஎல் ராகுல் ஃபேக்டர் இருக்கிறதால நீ அக்ஷர் பட்டேல் நீங்க அடிக்கலாம், ஸ்டப்ஸ் அடிக்கலாம், எல்லாருமே நீங்க அடிக்கலாம். இந்த எண்டு அந்த மிடில் ஆர்டர்ல கேஎல் ராகுல் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க கேஎல் ராகுல் எதிர ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் போயிட்டு கேஎல் அவுட் ஆயிட்டாருன்னா அப்போ இதே அக்ஷர் பட்டேல் இதே ஸ்டப்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்பாங்க. யுவர் ஒன் எண்ட் இஸ் சாலிட். அதனால வந்து இப்ப ஐ திங்க் இதனால தான் நான் சொல்றேன் கேஎல் ராகுல். சேம் டிடிபி பாருங்க, விராட் கோலி இன்னொரு எண்ட்ல இருக்கும் போது வேற மாதிரி பேட்ஸ்மேன் ஆடுறாரு. he likes playing with விராட் கோலி. or விராட் கோலி கிட்ட அந்த ஒரு frequency மேட்ச் ஆகுது. if விராட் கோலி is not there, DDP is not the same kind of batter. so அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மோர் சோ அந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம போலிங்லயும் நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் போலிங்ல bowlers hunt in pairs அப்படின்ட்டு பேட்டர்ஸும் வந்து அந்த ஒரு காம்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆர்சிபி நீ கொண்டு வந்ததுனால நான் சொல்றேன்,
நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து இது வரைக்கும் ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சியில் மேல நிறைய ஃபோக்கஸ் இருந்தது. விராட் கோலியோட பேட்டிங், தேவ்தத் படிக்கலோட பேட்டிங், புவனேஸ்வர் குமார் சூப்பரா பண்றாரு. ஒரு பேர் என்ன, ஹேசல்வுட் வந்து வேற லெவல்ல போலிங் போட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி அண்டர் த ரேடார்ல போயிருக்கு. குருணால் பாண்டியா அண்ட் ஜிதேஷ் சர்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணல. ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குரூஷியல் டைம்ல கேமை சேவ் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிதேஷ் சர்மா போன மேட்ச் அவரோட பேட்டிங் ஒரு குரூஷியல் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சது. பட் ஆல்சோ அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த டிஆர்எஸ் எடுத்த அந்த ஒரு மூமெண்ட், ஓகேயா, தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் இட் மைட் நாட் பி ஒரு அப்பீலிங்கா இருக்காது. பட் அந்த குரூஷியல் டைம்ல ஒரு ஆஸ் எ கீப்பரா இருந்து நீங்க வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும், நம்ம போகணும், ஒரு இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு தோணும். அது சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு கேட்ச் சூப்பரா எடுத்தாரு. இதுதான் நினைக்கிறேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். 20 of 10 caught behind review, 3 catches and 1 run out. I think எப்பயுமே நானி சார், எப்பயுமே ஒரு விக்கெட் கீப்பர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்க பண்ற பல விஷயங்கள் வெளியே வராது. அந்த விதத்துல ஜிதேஷ் சர்மா இஸ் பிரிங்கிங் இன் a big difference for this RCB team. எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்னீங்க அப்பீலிங்காவே இருக்காதுன்ட்டு. இருந்ததுங்க, அப்பீல் பண்ணிட்டனால தான் அவுட். சோ இட் வாஸ் அப்பீலிங், he was appealing. அதெல்லாம் விட்டுருங்க. பட் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் you can add one more name to it. டேவிடோடைய பேட்டிங், டேவிடோடைய ஃபீல்டிங் தான். ஏன்னா அந்த டேவிட் அங்க அந்த லாங் ஆஃப்ல நிக்கும் போது அவரை தாண்டி நீங்க எப்படி 6 அடிக்க போறீங்கன்றது நீங்க வந்து பார்த்தாலே பயமா இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது டேவிட் வந்து பொழக்கிறாரு. அண்ட் குருணால் பாண்டியா, இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க ஒண்ணு பாத்தீங்களா, உங்களை அறியாமலே நீங்க வந்து ஒரு 5 மேட்ச் வின்னரை சொல்லிட்டு, இந்த 5 மேட்ச் வின்னர் இருக்கிறதுனால இந்த 3 மேட்ச் வின்னர்ஸ் வந்து மறைஞ்சிருது. அப்படின்னா டோட்டலி they have got 8 மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி ஆகுது. So which clearly says that RCB ஒரு மாதிரி ஒரு செம யூனிட்டா இருக்காங்கன்றது வந்து கிளியரா தெரியுது. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ஆஃபா இருந்தார் போன மேட்ச் கடைசியில. அவரை நீங்க முதல்ல போட்டு முடிச்சிடணும். யார் கடைசியில யார்கர் போறாரு. So this unit is a very good unit. நான் என்ன விஷுவலைஸ் பண்றேன்னா, விராட் கோலி பண்ணுவாரான்னு தெரியல, ராகுல் பண்ண மாதிரி இது என்னோட கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போட்டு நடுவுல பேட்ட பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பட் விராட் கோலி அதெல்லாம் தாண்டி போயிருப்பாரு. பட் பண்ணா சூப்பரா இருக்கும். இல்ல அன்னைக்கே சொல்லிருப்பாரு, ஏப்ரல் 10 சொல்லிருப்பாரு, அசோக் இந்த நாள் குடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஏப்ரல் 27 நான் வரேன், என் ஊருக்கு நான் வரேன், என் கோட்டைக்கு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் பாரு அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அவரோட மைண்ட்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் வந்து அந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்படி எல்லாம் காமிப்பாரு கிரௌடுக்கு, எங்க சத்தம், எங்க ஆர்சிபி எங்க எல்லாம். 1.5 days later, பிகாஸ் அந்த ரீசன்சி பயாஸ் இருந்ததுனால அந்த ஃபயர் இன்னும் அந்த ஸ்டமக்குள்ள இருந்தது அந்த ஃபயர். அதுக்கப்புறம் எப்படி ஆடி காமிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து ரோர் இருந்தது, அந்த ஒரு லயன் மாதிரி ஒரு ரோர் இருந்தது. சேம் இதே வந்து விராட் கோலி அந்த நாக் பண்ணறது, இந்த நெட்ஸ்ல ஆடுறது அதெல்லாம் வேண்டாம். இவன் வந்து அந்த 10th என்ன ஆச்சு அந்த செலிப்ரேஷன் காமிக்கணும், அவ்வளவுதான். he will be charged up and when he is charged up, no, அது வந்து இட்ஸ் லைக் a wildfire. இடி எல்லா அந்த ஆர்சிபி டீம்மேட்ஸுக்கும் அது வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாருக்குமே இன்ஜெக்ட் ஆகுது, அந்த ஒரு எனர்ஜி. அண்ட் ரிமெம்பர், அவர் வந்து ஃபீல்டிங்லயும் 20 overs வந்து அதே எனர்ஜி மெயின்டைன் பண்ணுவாரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஏதாவது ஒரு 15 over ஆடி கொடுத்தாருன்னா டிசி காலி. ஏங்க ஒன்னே ஒண்ணுங்க, விராட் கோலி எந்த டீமுக்கு அது பண்ணலன்னு சொல்லுங்க. Under-19 வேர்ல்ட் கப்ல இருந்து இன்னி வரைக்கும் வாட் எவர் டீம் he plays, டெல்லிக்கு ஆட்டம், நீங்க நார்த் ஜோனுக்கு ஆட்டம், இந்தியாவுக்கு ஆட்டம், ஓடிஐ டெஸ்ட், விராட் கோலியோடைய அந்த எனர்ஜி ஆல்வேஸ் வில் பி தேர். என்னைக்கான ஒரு நாள் அந்த எனர்ஜி மிஸ் ஆச்சுன்னா அந்த டீம் அப்படியே டவுன் ஆயிடும். வெரி ரேர்லி இட் ஹஸ் கான் லைக் தட். பட் ஜெனரலி ஈவன் இஃப் when he is not batting well also, விராட் கோலி அந்த ஃபீல்டிங்ல அவருடைய எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். பட் நான் உடனே சொல்றேன் பாருங்க, விராட் கோலி வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாருன்னா டெஃபினெட்லி வந்து என்னன்னா அந்த ரவுண்டு போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதை வந்து தமாஷா பண்ணுவார் பாருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கேஎல் ராகுல கூட்டு ஒரு ஷோல்டர்ல கையில போட்டு அப்படிலாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போயிடுவார். நான் என்ன சொல்றேன் பாருங்க, இஸ் வெரி மெச்சூர்டுங்க. இப்போ அது பண்ண மாட்டாரு.
பட் இட்ஸ் நைஸ். இந்த செலிப்ரேஷன் வார் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. லைக் இட் ஹேப்பன்ஸ் இன் பிரீமியர் லீகோ இல்லாட்டி ஒரு NBA கேம்ஸ்ல எல்லாம் இந்த வந்து என்னோட இதுக்கு வந்து செலிப்ரேஷன் இப்படி பண்ணாரா, நானும் வந்து இப்படி பண்ணணும். அந்த செலிப்ரேஷன் பேட்டில் வந்து இந்த ஒரு IPL வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி. எனக்கு தேவையில்லாம திக்வேஷ் எதுக்கு அவரை வந்து ஃபைன் பண்ணாருன்னு தெரியல, பாவம். சி திருப்பி மாட்டிட்டு இருக்காரு. எனக்கு புரியல எதுக்கு ஃபைன் பண்ணாங்கன்ட்டு. ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க, எல்லாரையும் எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க. அன்லெஸ் இட் இஸ் நாட் வெரி பிசிக்கல். அவரு கிட்ட போய் தான் போட்டாரு, தொட கூட இல்ல அந்த பேட்ஸ்மேன் பக்கத்துல போயிட்டு. எதுக்கு தேவையில்ல பாருங்க. அவர் அதுக்கப்புறம் பாவம் அப்படியே புஷ்ன்னு ஆயிட்டாரு, அப்படியே இப்ப செலிப்ரேட்டே பண்ணாம இருக்கிறாரு. சோ அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண விடணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைனல் செக்மெண்ட். One matchup from each game that you're looking forward to. நான் RCB கேம் சஷாங்க் எடுத்துக்கிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேம் நானி சார், LSG vs MI, என்ன which particular matchup you're looking forward to? பூரன் வர்சஸ் ரெண்டு பேர் போல்ட் அண்ட் பும்ரா. அப்ப ஒரு விக்கெட் காலி ஆயிடும்னு சொல்றீங்க பவர் பிளேல. எனக்கு தெரிஞ்சு பூரான் வந்து டு ஓவர்கம் போத் போல்ட் அண்ட் பும்ரா வந்து பெரிய சேலஞ்சுங்க. அது பூரானுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் போல்ட் பும்ராவை நீங்க தாண்டுனா கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிடுவாருன்னு தோணுது நானி. ஏன்னா அவருக்கு ஃபுல்லர் அண்ட் ஸ்டம்ப் லைன் போட்டா அவுட் ஆறாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஹை பாசிபிலிட்டி இருக்கு. சஷாங்க், நீ என்ன எதிர்பார்க்க? எனக்கு வந்து பூரன் வந்து இன்னைக்கு அவரோட நாள், டே கேம், நல்லா பேட்டுக்கு வருது. ஐ திங்க் ஹி வில் ஹேவ் a feast in வாங்கெடே and law of averages should catch up. இவ்வளவு நாள் சைலண்டா இருக்காருன்னா ஒரு பிக் இன்னிங்ஸ் 30 ball 70, 30 ball 75 மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பெண்டிங் இருக்கு. He is saving against the best. He is saving against the best to tell that நான் இங்க இருக்கேன், நான் பெஸ்ட் வரும்போது நான் காமிக்கிறேன் நான் யாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இம்பாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இவரு எங்க இருந்து வராரு பாத்தீங்களா? எம்ஐய உத கொடுக்கணுங்க இவருக்கு வந்து. இவருக்கு என்ன எனக்கு ஒண்ணும் புரியலங்க. RCB வந்து இவ்வளவு நல்ல டீம் நம்ம சொல்றோம். இவரே எம்ஐக்கு பயப்படுறாருன்னா அப்ப RCB டீமும் பயந்துட்டு இருக்குமா எம்ஐ வரக்கூடாது? இப்போ எம்ஐ ஜெயிஸ்டார்னா பாருங்க, அந்த கேப் வந்து ஜாஸ்தி ஆயிடும். 4th 5th வந்து கேப் ஜாஸ்தி ஆயிடும். சோ இவர் ஜெயிச்சாருன்னா அது ஒரு லீகுக்கு நல்லது, மேலே இருக்கிற டீம்ஸுக்கு கொஞ்சம் நல்லது. Who doesn't like watching Nicholas Pooran bat? Nicholas Pooran T20ல பேட்டிங் ஆகிட்டு இருக்காருன்னா it is wonderful sight for any cricketing lovers. சரி சஷாங்க், RCB versus DC game என்ன matchup? I mean one particular battle. Hazelwood versus KL Rahul. ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்காரு அகெயின்ஸ்ட் KL ராகுல். அது வந்து சூப்பரா இருக்கும். இப்போ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா IPL KL ராகுல் ஹஸ் பேஷ்ட் ஹேசல்வுட். பட் கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் போது, மொமெண்டம் அப்படின்னு சொல்லும் போது ஹேசல்வுட் would be steaming in. சோ கரெக்டா வந்து அவர் வந்து பவர் பிளேயும் நிறைய ஓவர்ஸ் போட மாட்டாரு ஹேசல்வுட், பிகாஸ் யஷ் தயால் அண்ட் புவனேஸ்வர் வுட் ஸ்டார்ட். சோ கரெக்டா KL ராகுல் வரும்போது ஹேசல்வுட் ஸ்டீமிங் அப்பா வருவாரு. அந்த பவுன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கச்சக் அப்படின்னு வாங்கி ஜிதேஷ் கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும்? And I want to see KL Rahul. I want to see how ஒரு விராட் கோலி reacts. How Virat Kohli reacts to that wicket அப்படின்னு நான் பார்க்கணும். வந்து ஒரே கையில தூக்கிடுவாரு ஹேசல்வுட்ட, வந்து ஒரே கையில தூக்கிடுவாரு ஏதாவது KL ராகுலோட விக்கெட் எடுத்தாருன்னா. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இல்ல ஃபுல்லா RCB உங்களுக்கு ஐ திங்க் கிட்ட வர அந்த ஆங்ஸைட்டி இருக்குதுப்பா. RCB டீமுக்கு இதே ஆங்ஸைட்டி தான். அந்த பிளே ஆஃப்ஸ் கிட்ட வர RCBக்கு வந்து ஏதோ ஆயிடும். அதே மாதிரி இவருக்கு வந்து RCB கிட்ட வர But if this happens, இது ஏதாவது மிஸ்டா நடந்ததுன்னா இத கட் பண்ணி போடுங்க உங்களோட ஷார்ட்ஸ்ல. அன்னைக்கே சொன்னாரு, போன மேட்சே உங்களுக்கு பயத்தை காமிச்சாங்க RR. அவங்களோட கண்டம் அந்த லாஸ்ட் 2 ஓவர் ஜாஷ் ஹேசல்வுட் புண்ணியம் கட்டிட்டாரு. பட் வாட்ச் அவுட். இன்னொரு மேட்ச் அப் இருக்கு. இவர் சொல்லிட்டாரு ஓகே, இப்போ இது வந்து ஒரு 23 வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவர் சொல்லிருந்து ஹேசல்வுட் KL ராகுல். KL ராகுலுக்கு அந்த எண்டு யார் இருந்தாங்க வேர்ல்ட் கப்ல? கோலி எடுத்தாரு. கோலி வர்சஸ் ஸ்டார்க். சோ அதுவும் இருக்கு. இனிஷியலா நியூ பால்ல வந்து ஸ்டார்க் ஸ்விங் பண்ண போறாரு. சோ அதுவும் செம பேட்டில்.
ஒரு ஆஸ்திரேலியன் இந்தியன் ஒரு பேட்டில், 2 பேட்டில் இருக்கு இந்த மேட்ச்ல. Yeah, Correct. okay, I And think if you remember the reverse fixture, ஒரு 3 ஓவர்ஸ்க்கே 50 ஃபாஸ்டஸ்ட் 50 in an innings அன்னைக்கு பார்த்தோம். ஒரு ரன் அவுட் ஆகுது. Phil Salt வந்து மிஸ்கம்யூனிகேஷன்ல ரன் அவுட் ஆகுது, and then the whole game, the narrative of the game changes அந்த ஒரு ரன் அவுட்ல இருந்து. So again Phil Salt will try to pounce on Stark from ball 1. Ball 1ல இருந்து ஹெட் ஆனா பொழுத்திடுவாருன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஸ்டார்க் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எக்கனாமி இஸ் ஓவர் 10. பவர் பிளேல கிளச் bowler எல்லாமே சரி, பட் பவர் பிளேல ஹீஸ் பீங் காஸ்ட்லி. ஐ திங்க் சால்ட் இஸ் கோயிங் டு மேக் மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்க் வீக்னஸ். யோ புரியலையே, மிச்சல் ஸ்டார்க் அவரு நேரா ஒரு பால் உள்ள கொண்டு வந்தாருன்னா அவ்வளவுதான். விராட் கோலியா இருக்கட்டும், பில் சால்ட்டா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், எல்லாரையும் வந்து எடுக்கிறாரு. அந்த ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஓகே, ஃபைனல் பிரெடிக்ஷன். ஸ்டார்க்க வந்து போட்டு சால்ட் கிட்ட எல்லாம் பொளந்துருவாங்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரி வந்து இவரு ஹேசல்வுட் போட்டாருன்னா இன்னைக்கு அவர் அப்படியே அவனு சொல்றேன், இந்த மேட்ச் மட்டும் நீங்க தோத்தீங்க ஆர்சிபி வேற மாதிரி ஆயிடும். ஓகே ஃபைன், பிரெடிக்ஷன்ஸ். ஆப்வியஸ்லி ஆர்சிபி பக்கம் தான் சஷாங்க் இருப்பாரு. நானி சார், ஆர்சிபியா டிசியா? இல்ல, நான் வந்து இவ்வளவு கலாட்டா பண்ணா கூட சஷாங்க நான் ஆர்சிபி பக்கம் தான் போறேன். ஓகே ஓகே ஓகே, டீம் வைஸ் கண்டென்ட் வைஸ். ஓகே சஷாங்க், எல்எஸ்ஜி எம்ஐ கேம்? எல்எஸ்ஜி. ஆமா, அது தெரிஞ்சதுதான். அது தெரிஞ்சது. ஓகே, எனக்கு வந்து எம்ஐ அண்ட் டிசி. எம்ஐ அண்ட் டிசி தான் இந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு மேட்சும் வின் பண்ண போறாங்க. 2-1 in both the games. நீ மூணு பேரும் வந்து ஒரே டீம் செலக்ட் பண்ணதே கிடையாது in this two matchups of Super Sunday. சூப்பர் சண்டே ஏத்த மாதிரி தான் சூப்பர் சண்டே கிளாஷ் தான். ரெண்டு கேம்ஸும் சூப்பரா இருக்கும். ஐ திங்க் 49-51 கைண்ட் ஆஃப் பேட்டில். நானி எல்எஸ்ஜி இந்த கேம் என்ன சொன்னீங்க? நான் எம்ஐ. என்னங்க? எம்ஐ 2-1 எம்ஐ ஆர்சிபி. ஓகே ஓகே ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். ஒரு செம்மையான ஒரு கலாட்டா வீடியோவா இருந்தது. தேங்க்ஸ் நானி, தேங்க்ஸ் சஷாங்க். ஐம் ஷோர் இந்த மேட்ச் வேற பக்கம் போச்சுன்னா சஷாங்க் வந்து நிறைய மெசேஜஸ் வரும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் ஓகே ஃபைன், தேங்க்ஸ் சஷாங்க், தேங்க்ஸ் நானி சார், தேங்க்ஸ் மக்களே for watching this video. Hope you guys enjoy your Super Sunday. I'll see you guys in the next one. Until then, this is Shashank, Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.